எல்எஸ்ஜி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ரிசல்ட் தான் வந்திருக்கு. பேட்டிங்கில் சிஎஸ்கே ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாலும் பவுலிங்கில் இந்த மேட்சை விட்டுட்டாங்க. இந்த கேமோட ரிசல்ட்டை மிச்சல் மார்ஸ் ஒரு ஆளாக மாற்றிட்டாரு. எல்எஸ்ஜி இந்த சேஸை ப்ரெஷரே இல்லாமல் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. எல்எஸ்ஜி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த மேட்ச்சில் பாசிட்டிவ் அண்ட் மிஸ்டேக்கை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிஎஸ்கே பேட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்த சிஎஸ்கே ஆக்சுவலி நம்ம ஓப்பனர்ஸ் 2 பேரும் நல்ல ஸ்டார்டிங்கே கொடுக்கல. பவர் பிளேவே டீசெண்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லணும். பட் இன்டென்ட் இருந்துச்சு. பர்டிகுலர்லி கார்த்திக் சர்மா இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல நிதானமா ஆடினாரு. ஷார்ட் செலெக்ஷன் கிளீனா இருந்துச்சு அண்ட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாவும் கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. மிடில் ஓவர்ஸ்ல சிஎஸ்கே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகல. அது ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். பட் பிக்கெஸ்ட் இஷ்யூ என்னன்னா 25-30 ரன் ஷார்ட் அடிச்சிட்டாங்க. பிச்சு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது 187 ரன் சுத்தமா பத்தாதுன்னு தான் சொல்லணும். பட் நம்ம சிஎஸ்கே விளையாடும் போது பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. டெத் ஓவர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த ஆக்சிலரேஷனை பண்ண முடியல. பட் லாஸ்ட் ஓவர்ல டூபே கொஞ்சம் ரன் அடிச்சாரு. அதே போல சிஎஸ்கேவோட ஓல்டு ப்ராப்ளம் திரும்பியும் வந்துருச்சு. பவுண்டரிஸ் இந்த மேட்ச்ல அதிகமா இல்ல. டாட் பால்ஸும் அதிகமா விளையாண்டாங்க. பினிஷிங்கும் ஸ்ட்ராங்கா பண்ண முடியல. ஸ்கோர் டீசென்டான ஸ்கோர் தான். பட் வின்னிங் ஸ்கோரான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எல்எஸ்ஜியோட சேசிங் தான். எல்எஸ்ஜி சேஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க பாடி லாங்குவேஜ் செம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. அதோட மிச்சல் மார்ஸ் வந்ததும் தான் வந்தாரு. பீஸ்ட் மூட்ல வந்திருக்காரு. சிஎஸ்கே பவுலர்ஸுக்கு என்ன லைன் அண்ட் லென்த் போடுறதுனே தெரியல. ஆனா இந்த மேட்ச்ல அதிகமான ஷார்ட் பால் போட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. மிச்சல் மார்ஸுக்கு ஷார்ட்டா போட்டு அவர் புல் ஷாட்டை ஈஸியா விளாண்டுக்கிட்டு இருக்காரு. மிச்சல் மார்ஸுக்கு ஷார்ட் பால் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அது ஷார்ட் பாலா இல்லைனாலும் ஷார்ட் பாலா கன்வெர்ட் பண்ணி அடிப்பாரு. ஃபுல் லென்த்ல போட்டாலும் அடிக்கிறாரு. ஸ்பின்னர் தான் ஏதோ கொஞ்சம் பார்த்து ஆடினாங்கன்னு சொல்ல முடியும். இந்த சேஸை எல்எஸ்ஜி ஈஸியா முடிக்க என்ன விஷயம்னு பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ் பேனிக்கே ஆகல. யூஸ்வலா சேசிங்ல பேட்ஸ்மேன் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவாங்க. பட் எஸ்டர்டே மேட்ச்ல மார்ஸ் லிட்டரலி பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளாண்டாரு. சிஎஸ்கே பவுலர்ஸ் லைன் அண்ட் லென்த்தை கண்டினியூஸா மிஸ் பண்ணாங்க. பர்டிகுலர்லி பேஸ் பவுலிங் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. ஒன்ஸ் மிச்சல் மார்ஸ் செட்டில் ஆன உடனே மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. நிக்லஸ் பூரன் வந்த உடனே ஸ்பின்னரை போட்டு கிராம் பண்ண பார்த்தாங்க. ஸ்பின்னர் சைட்லாம் பார்த்துலான்ட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்த உடனே பிரிச்சு எடுத்துட்டாரு. அவர் தொடர்ந்து 4 6 அடிச்சு மேட்சை முடிச்சு விட்டாரு. 17வது ஓவர்லேயே மேட்சை முடிக்கிறாங்கன்னா பவுலிங் யூனிட் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சிஎஸ்கேவோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா எஸ்டர்டே மேட்ச்லயே அது கிளியரா தெரிஞ்சது. ஜேமி ஓவர்டன் போனக்கப்புறம் யார் அந்த மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்து தர போறாங்கன்னு தெரியல. சிஎஸ்கேக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் கன்சிஸ்டன்சியா இல்ல. ஆப்போசிஷன் ஒன்ஸ் செட்டில் ஆயிட்டாங்கன்னா கம்பேக்கும் பண்ண முடிய மாட்டேங்குது. டெத் பவுலிங்கும் வீக்கா இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ்ல பவுண்டரிஸை ஈஸியா லீக் பண்றாங்க. அதோட பவுலர்ஸ்னால பிரஷரையும் கிரியேட் பண்ண முடியல. டாட் பால் இல்லைனா T20ல சர்வே பண்ண முடியாது. எல்எஸ்ஜி பேட்ஸ்மேன் கம்ஃபர்டபுளா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. சிஎஸ்கேவோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. சம் பாசிட்டிவ் இருந்துச்சு. கார்த்திக் சர்மாவோட மெச்சூர் இன்னிங்ஸ் இன்டென்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. பேட்டிங் கொலாப்ஸையும் அவாய்ட் பண்ணாங்க. பட் ஹானஸ்ட்லி பிளே ஆஃப்ஸ் லெவல் டீம்லாம் பவுலிங்ல ரொம்பவே இம்ப்ரூவா இருக்கணும். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா எல்எஸ்ஜி விளையாண்ட விதத்துக்கு இது ஒரு டிசர்வ்டு வின் தான். சிஎஸ்கே பேட்டிங் அக்செப்டபிள். பட் பவுலிங் சீரியஸ் கன்சர்னா இருக்கு. அவங்க விளையாண்டா மட்டும் எங்கிட்டு பிச்சு மாறுதுன்னு தெரியல. இப்போ கொஸ்டின் என்னன்னா சிஎஸ்கே ஸ்டில் கம்பேக் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ சிஎஸ்கேக்கு இருந்த சான்ஸை விட இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.